Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge ஓட day 18 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து இதை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்திருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். இன்னைக்கு ஆடி கடைசி வெள்ளிங்க, ரொம்ப சிறப்பா வந்து சாமி கும்பிட்டாச்சு. கூழ் வச்சு இந்த 5 வாரமுமே எனக்கு கொடுத்து வச்சது வந்து உண்மையாவே பெண்களான நமக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அது எனக்கு இந்த வருடம் கிடைத்தது உண்மையாவே பிளஸ்ஸிங்கா இருந்தது. சூப்பரா வந்து கூழ் வச்சு படைச்சு சூப்பரா வந்து சாமி கும்பிட்டோங்க. திருப்தியா இருந்தது. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வீடியோ காலிலே 6 மணிக்கு நான் மூவிக்கு போறேன்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அதுக்கு போயாச்சு. காலையில 6 மணிக்கு போயிட்டு வந்துட்டு 9 மணிக்கு 9:30 ஆயிடுச்சு. இங்கே ஒரு 10 நிமிஷத்துலயே வந்தது. ஆனா அந்த சங்கம் தியேட்டர்னு சங்கம் சொல்லிட்டு அங்க வந்து எப்பயாவது தான் போடுவாங்க, சங்கம் பிவிஆர். அதுல போயிட்டு அப்புறம் பாத்துட்டு வந்தவங்க. கவன் தரோட உள்ளவே விட மாட்டேன்ட்டாங்க. இது வந்து 18+ மூவி அப்படின்னு சொல்லிட்டு A+ அந்த சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு விடவே மாட்டேன்ட்டாங்க. டிக்கெட் போடையில அதுல காட்டுது. ஆனா நான் மூவிஸ் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாம் கேட்டேன், அந்த மாதிரி எதுவும் இருக்கா அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி முகம் சுளிக்கிற மாதிரி எந்த சீனும் இல்ல. இன்னொரு விஷயம் என்ன, எல்லா படத்துல வர ஃபைட் மாதிரிதான் இருக்குன்னு சொல்லுவோம். சரின்ட்டு நாங்க வந்து டிக்கெட் எல்லாம் போட்டு போனா அங்க வந்து உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் 5 நிமிஷம் பேசி நாங்க வந்துட்டு அவங்க தூங்கிடுவாங்க சார் அப்படின்னு சொல்லி சமாளிச்சு உள்ள போயிடும். அப்புறம் பார்த்துட்டு வந்தோம். படம் பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தா இதை விட மோசமான படம் எத்தனையோ வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த கொடூரமான சீன்ஸ் எல்லாம். அதுக்கு இது எவ்வளவோ பெட்டர் தான். பட் ஒரு சின்ன விஷயம் இருக்குது அதுல. அதுதான் வந்து ஒரு எரிக்கிறது மாதிரி ஒரு இது வந்து ஒரு மிஷின் மாதிரி. சோ அதுக்காக கூட வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ இப்ப உள்ள டெக்னாலஜில எங்களுக்காக ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணாங்க, ஒரு லேடி வந்துட்டு. இப்ப இருக்க பிள்ளைங்க எங்களோட அட்வான்ஸா இருக்காங்க. ஆமா, இத பாக்குறதுனாலதான் அது ஆக போகுதா. அது போக இன்னும் பாருங்க, அடுத்த இந்த வர்ற தீபாவளிக்கு இதை டிவில போட்டுருவாங்க. அப்ப நான் என்ன டிவியா மறைச்சிட்டாவே இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து பேசி அப்புறமா நாங்க எல்லாரும் உள்ள போனோம். அப்புறம் எங்க வடுக கொஞ்ச நேரத்துல ஒரு சின்ன தூங்கிட்டான். அப்புறம் இன்னொருத்த அந்த மோனிகா பாட்டை மட்டும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் எதுக்கு வர்றது, பாப்கார்ன் சாப்பிடுறதுக்கு தான். அந்த வேலையை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டு இருந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்க தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுதான் நல்லா இருந்ததுங்க, பார்க்கலாம் அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்தது போயிட்டு வந்தது தியேட்டருக்கு. அது இன்னைக்கு காலையில ஏர்லி மார்னிங் அது எங்க வீட்டுக்கு சொல்லிட்டு வராது, கோயிலுக்கு கிளப்பச்சோட பேர் கிளம்புவீங்களா மாமியார் மருமகள் அப்படி சொல்லி எங்களை வந்து அவ்வளவு சிரிச்சிட்டு இருந்தோம். நாங்க போயிட்டு வந்தோம். அப்புறம் நல்லா இருந்தது, சூப்பரா. எங்களுக்கு போனது வெளில போனது ஃபேமிலியே போறதே ஒரு அந்த டைம் வந்து எங்களுக்கு கிடைக்குது இல்லைங்க. அந்த சின்ன டைமை வந்து நம்ம வந்து நாங்களா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த 9 மணிக்கு வந்துட்டு 9:30க்கு அமைச்சு வேலைக்கு ஓடிட்டாங்க. அப்புறமா நாங்க இன்னைக்கு ஆடி வெள்ளின்ட்டு அடுத்தடுத்த வேலை அப்படி இப்படியே ஆயிடுச்சுங்க. அப்படி பிஸியாவே போயிடுச்சு இன்னைக்கிட்டே. ஸோ அதுதான். வாங்க டவுட்ஸ் பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஒரு வெளில போயிட்டு வந்தது நல்லா இருந்தது. நிறைய பேர் மூவிஸ் பார்த்துட்டு, அதெல்லாம் சென்னை சைட்லாம் டிக்கெட்ஸ் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு எந்த படத்துக்குமே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹிந்திலேயே ரிலீஸ் ஆயிருக்குங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, 4 ஷோ ஒரு நாளைக்கு போடுறாங்க. அந்த மாதிரி தான். காலைல ஏர்லி மார்னிங் 6 மணி. இதுதான் எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தது. அம்மாச்சிக்கு வேலை இருக்கு இல்லையா, ஸோ அதனால சடனா தான் இது நைட்டு டிக்கெட்டை போட்டோம். முன்னாடி வந்து உங்க அண்ணா மட்டும் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி டிக்கெட் A+ மூவின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க எல்லாம் அலௌட் இல்லைன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போய் எப்படியோ வந்து பாத்துட்டு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் விட மாட்டேன்னு சொல்லவும் ஒரு மாதிரி ஆச்சு. அப்புறம் நம்ம வந்து எக்ஸ்கியூஸ் கேட்போம்ல, அப்புறமா விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்ல வந்து நீங்க ஒர்க் அவுட் வந்து பண்ணுவீங்களான்னு கேட்டிருந்தீங்க. ஒர்க் அவுட் வந்து நான் பண்ணலைங்க. வீட்டுல உள்ள வேலைகளை நல்லா ஒரு ஆக்டிவா பண்ணுவேன். இன்னொரு விஷயம், வாக்கிங் 1 hour வாக்கிங். அது வந்து உங்களுக்கு சூப்பரா வந்து டயட் பிளஸ் 1 hour வாக்கிங் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, அதான் வந்து பண்றேன் நான். அதுக்கப்புறம் நான் வந்து 70 kgல இருந்தேன் சிஸ்டர். 70 kgல நான் வந்து இருக்கேன். இப்பதான் உங்க வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க சிஸ்டர். சூப்பரா நீங்க நினைக்கிற அளவுக்கு வெயிட்டை குறைச்சிடலாம். அதுக்கான முயற்சியை கரெக்டா போடுங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 71 kgல இருந்து 68 kg உங்களாலதான்
உங்களை தான் ஃபாலோ பண்றேன் நானு. அதுல வந்து 71ல 68 வந்துட்டேன். நான் வந்து 56க்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பா வரலாம். இவ்வளவு குறைச்சிருக்கீங்கல்ல, இதை குறைக்க முடியாதா? கண்டிப்பா முடியும் சிஸ்டர். சரிங்களா? சூப்பர் சூப்பர். உங்களோட சாப்பிட்ற டைம் என்னன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து காலையில வந்து பாத்தீங்கன்னா 9:30 to 10க்குள்ள சாப்பிட்றேன் காலைல பிரேக்ஃபாஸ்ட். மதியம் லஞ்சு 2 to 2:30. அப்புறம் நைட் டின்னர் 6:30 to 7:30. அதாவது 6:30 to 7. இதுதான். ஸ்நாக்ஸ் தேவைப்பட்டாதான் எடுப்பேன். அதுதான். சரிங்களா? மற்றபடி இதுதான் என்னோட டைம், சாப்பாடு டைம். இந்த மாதிரி டைம்ல சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அதிகாவது பசிக்காது. கரெக்டான டைமா இருக்கும். இடையில இடையில தண்ணி குடிச்சுக்கிறது அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? எப்பவுமே சாப்பாடோட ஃப்ரூட்ஸ் வந்து சேர்த்து சாப்பிடாதீங்க. அது அன்டைஜஷன் ஆகிடும். இன்னொரு விஷயம், தண்ணி குடிக்க கூடாது சாப்பிடும்போது. அதையும் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. எப்பவுமே தண்ணி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமாவது குடிங்க. இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியாவது குடிங்க. சரிங்களா? சாப்பிட்டுக்கிட்டே ஒரு சிலர் எல்லாம் குடிச்சிட்டு இருப்பாங்க. அது வந்து வேண்டாம். சரிங்களா? நல்லது இல்லை. கொழுப்பு அப்படி தங்கிடும். வெயிட் வந்து லாஸ் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி தொப்பையையும் கையும் குறைக்கிறதுக்கு. எனக்குமே கை பெருசா இருக்குது, தொப்பெல்லாம் பெருசா இருந்தது பாத்திருப்பீங்க. நம்மளோட ஐடியல் வெயிட் வரும்போது தன்னால வந்து இதுவாங்க. நான் வந்து பெருசா எதுவுமே பண்ணல. உங்களுக்கே தெரியும். வாக்கிங் பிளஸ் இந்த டயட் உங்களோட ஐடியல் வெயிட்டுக்கு நீங்க வரணும். அப்படிங்கும் போது நல்லாவே குறையும். சரிங்களா? அப்படியே குறையில இந்த கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி எல்லாம் எடுத்துக்கோங்க. இன்னொரு சிஸ்டர் சுரக்காய் ஜூஸ், வெண்பூசணி ஜூஸ் எல்லாம் சொல்றேன்ல, அது டெய்லி எடுத்துக்காதீங்க. உண்மைதான். அது கோல்டு பிரச்சனை வரும், சளி பிடிக்கும். அதனால வந்து அதுவும் வீசிங் பிரச்சனை உள்ளவங்க அதை குடிக்கவே வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கருப்பு கவனி கொள்ளு கஞ்சியில வந்து சீரகம், மிளகு, சீரகம், சோம்பெல்லாம் போட்டு நம்ம அரைக்கிறோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அது வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை வந்து எப்போ எடுத்துக்கிறதுனா கேட்டிருந்தீங்க. காலைல பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கிறது, இல்லைன்னா நைட் டின்னரா எடுத்துக்கலாம். எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிளாஸ் வர்ற அளவுக்குன்னா நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டு கிண்டினாலே கரெக்டா இருக்கும். அது பார்த்துக்கோங்க. ஒரு சில அரிசி கெட்டிக்கு பொறுத்து. ஆமா, நல்லா பூண்டு தட்டி போட்டு பண்ணீங்கன்னா அப்படியே குடிச்சிடலாம். மோர் கூட கலந்துக்க தேவையில்லை. அந்த மாதிரி டேஸ்டா இருக்கும். எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி வந்து ஃபேவரட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான். உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து மேக்சிமம் இந்த மாதிரி காட்டுறேன். இல்லைன்னா நான் டெய்லி கருப்பு கவுனி கஞ்சி குடிக்க சொன்னாலும் குடிச்சிருவேன். ஏன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்குது. நம்ம இதுலயே நான் கொள்ளு வச்சு துவையல் பண்ணியிருக்கேன், கொள்ளு வந்து ரசம் பண்ணியிருக்கேன். நிறைய ரெசிபிஸ் இருக்குதுங்க நம்ம சேனல்ல. ரிப்பீட்டடா நான் அதை தான் பண்ணிட்டே இருக்கேன் சேலஞ்சஸ்ல. நம்மளோட சேலஞ்சை ரெகுலரா பாருங்க. நீங்க புதுசா இருக்கீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் வீடியோ போட்டிருக்கேன். அது நிறைய இன்னும் ரெசிபிஸ் எல்லாம் இருக்கு. இப்பவும் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணீங்க. ஃப்ரீ டயத்துல பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அதுல நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து ரைஸ் எடுத்துக்கலாமா அப்புறம் வந்து கேட்டிருந்தீங்க. ஆஃப்டர்நூன் ரைஸ் வந்து எடுத்துக்காதீங்க. அதுதான் நான் சொன்னேன் இல்லையா. மில்லட் வகைகள், மில்லட் சாதம், குதிரைவாலி, சாமை, வரகு, திணை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பிரவுன் ரைஸ், அதாவது கேரளா மட்ட அரிசின்னு சொல்றது, அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அப்புறம் கேப்பை, கம்பு இந்த மாதிரி வகைகள் எடுத்து நீங்க வந்து சாப்பிடுறது. சிகப்பரிசி இந்த மாதிரி. சரிங்களா? அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கோதுமையில சப்பாத்தி கூட பண்ணிக்கலாம். 2 சப்பாத்தி எண்ணெயே போடாம சுட்டு எடுத்துக்கோங்க. அதுதான். ரைஸ் வந்து எடுத்துக்க வேணாம். அப்புறம் கருப்பு கவனி கஞ்சி முடிஞ்சிருச்சு. எவ்வளவு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். லஞ்சுக்கு வந்து தோசை சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. அது ஒயிட் ரைஸ் சேர்க்காத தோசையா, ஹெல்தியான வெர்ஷனா இருக்கணும். அது லஞ்ச் நான் அதை எப்பவுமே சொல்லுவேன் இல்லையா. பிரேக்ஃபாஸ்ட் செய்யறத மதியத்துல சாப்பிடலாம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஹெல்தியா சாப்பிடுறோம். அது எந்த டயத்துக்கு எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால ஒயிட் ரைஸ் சேர்க்காத ஹெல்தியான வெர்ஷன்ஸ், இந்த கொண்டக்கடலை தோசை, பச்சை பயிறு தோசை, அப்புறம் எல்லா பருப்பும் போட்டு தோசை, அப்புறம் சிகப்பரிசி, அப்புறம் கருப்பு கவுனி அரிசி, அப்புறம் ராகி தோசை, கம்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். சரிங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்னங்க, இன்னைக்கு இந்திய கமெண்ட்ஸ் எல்லாமே முடிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. ரொம்ப உண்மையாவே எப்படின்னா, நான் தமிழ்நாட்டுக்கும் இங்கேயும் பார்த்தது வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஊர்ல வந்து நம்ம வந்து ஜஸ்ட் அங்கங்க வந்து அலுவலகங்கள்ல வந்து இல்ல ஸ்கூல் இந்த மாதிரி கொடி ஏற்றுவோம், அந்த மாதிரிதான். ஆனா இங்கெல்லாம் வந்து வீட்டுல எல்லாமே வந்து கொடி வந்து வச்சுப்பாங்க. முன்னாடி ஊண்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் பைக்ல எல்லாம் வந்து கட்டிட்டு இருப்பாங்க. காரு, பைக்கு, அதெல்லாம் இங்க வந்து நான் அதிகமா பார்த்திருக்கேன். அந்த மாதிரி கொடி எல்லார் வீட்லயும் இருக்கும். அது புதுசா இருந்தது இங்க.
அப்புறம் இந்தியா கேட்டுக்கு, பார்லிமெண்ட்டுக்குலாம் இந்த மாதிரி டைம்ல போகணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கு ஒரு பாஸ் எடுக்கணும். அது இந்த மழை சீசனு இதுவாகவே இருக்கா, அதனால நான் வந்து போறது இல்லை. ஆனா நெக்ஸ்ட் டைம் எப்படியாவது போகணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. உங்க கூட அதெல்லாமே ஷேர் பண்ணுவேன். ஆனா இந்தியா கேட்லாம் ஆல்ரெடி போயிருக்கேன் நானு. ஆனா இந்த மாதிரி இந்த டைம்ல போறது, இந்த இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே எல்லாம் அவங்க ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ சீக்கிரமா போகணும்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். அதான். அதுக்கப்புறம் இங்க கிளினிக் பக்கத்துல ஒரு இது வச்சிருந்தாங்க, அங்க போய் தான் போட்டோ எடுத்துட்டு இருந்தேன் நானு. நல்லா இருக்கு. ஒரு 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 ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா இருக்குதுங்க நமக்கு. அதான். அப்புறம் இன்னைக்கு ஆடி வெள்ளியும் ரொம்ப சிறப்பா போச்சு. ஸோ அதுதாங்க. சரி, நல்லா வெக்கையா இருக்குதுங்க பயங்கரமா. இப்ப கொண்டதான் போட்டுறதே, சரி வீடியோ எடுக்கையில கொஞ்சம் இப்படி போட்டுக்குருவோம் அப்படின்னு இப்படி சொருகி இருக்கேங்க. அதுதான் அப்படி அனலா வந்துருக்குது. அதான். சரிங்க, வாங்க. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள், அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயங்க, இன்னைக்கு வினிதா ஹவுஸ் கிக்கிங் சிஸ்டர் கூட அதை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வாழ்த்து சொல்லிட்டு அப்படியே போட்டிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன பிள்ளையில வந்து கொடியேத்த போவோம். அப்போ அங்க உள்ள ஆரஞ்சு மிட்டாய், அப்புறம் வந்து எக்லெஸ் மிட்டாய், இது அதாவது அப்புறம் இன்னொன்னு ஆசை மிட்டாய், இதெல்லாம் கொடுப்பாங்கன்றதுக்காக, அந்த ஆரஞ்சு மிட்டாய் கொடுப்பாங்கன்றதுக்காக கொடியேத்த விறுவிறுன்னு போனது. அப்புறம் இந்த குண்டூசியில அந்த காகிதத்தால் பேப்பரால செஞ்ச அந்த கொடியை குத்திட்டு அன்னைக்கு லீவ் விட்டுருவாங்க, போய் கொடி ஏத்திட்டு அந்த சாக்லேட் எடுத்துட்டு வர்றதுக்கு. சோ அதுக்காகவே போவோம். அந்த ஆரஞ்சு முட்டையோட விலை மதிப்பற்றது அந்த டயத்துல. இப்போ 1000 டைரி மில்க் கிடைச்சாலும் அந்த டைம்ல அந்த ஒரு சின்ன விஷயம் ஏங்கி கிடைக்குது பாருங்க. அப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் ஏங்கி ஏங்கி நம்ம சாப்பிடுவோம். அது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப அமிர்தமே கொடுத்தாலும் அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைட் கிடைக்கிறதே கிடையாது. யாரெல்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அது உண்மை. அந்த டைம்ல எல்லாம் வந்து மேகியா இருக்கட்டும், மேகில வந்து எப்பயாவது செய்யறது ஒரு அபூர்வமா இருக்கும். அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி போனா இட்லி தோசையுமே ஃபெஸ்டிவல் டைம் மட்டும் செய்யறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நினைச்சா எல்லாமே பண்றோம். அப்படிங்கும்போது அந்த சுவாரஸ்யம் இல்லை, அதற்கான அந்த நாட்டம் வந்து அந்த அளவுக்கு இப்பெல்லாம் இல்லை. அப்பெல்லாம் ஏங்கி ஏங்கி ஒரு விஷயம் கிடைக்குது பாருங்க. அது உண்மையாவே இன்ன வரைக்கும் நம்ம மனசுல மெமரிஸா இருந்திருக்கு அப்படின்னா அது எவ்வளவு ரசிச்சிருப்போம். யோசிச்சு போறீங்க. யாரெல்லாம் அதை திங்க் பண்ணீங்கன்னு நீங்க எல்லாருமே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. எனக்கு உங்க கூட சொல்லணும்னு தோணுச்சு. சரிங்களா? சரி, வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்மளோட வெயிட் 58.60 வந்து இருக்குது. சூப்பர் சூப்பர். இதிலே மெயின்டைன் ஆனாலே போதுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் காஃபி தான் வந்து போட்டு குடிக்கிறேன். இன்ஸ்டன்ட் காஃபி போடுறேன். பின்னாடி இருந்தாலே பாருங்களேன், நல்லா இருட்டாக தெரியுதா. காலையில் வந்து பார்த்திங்கன்னா 5:30 மணி இருக்கும். ஸோ படத்துக்கு போகிறதுனால சீக்கிரமாக வந்து எந்திரிச்சாச்சு. காஃபி அவங்களுக்குலாம் போட்டு கொடுத்துட்டு பசங்களுக்கும் வந்து பால் ஆற்றி கொடுத்துட்டு டக்குன்னு வந்து கிளம்பியாச்சு. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே அந்த தேட்டருக்கு வந்து போயிடலாம். 6 மணி ஷோ. ஸோ அதுக்கு தான் வந்து கிளம்பியாச்சு. கூலி படுத்துனாங்க. ஸோ பசங்களையும் எழுப்பி விட்டாச்சு, அவங்களையும் ரெடி பண்ணி நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. இந்த டைம் வந்து எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. 6 மணிக்கு போனால் 9 மணிக்கு வந்துடலான்ற மாதிரி, அதுவும் பக்கத்தில் இருந்தது. ஸோ அதனால தான் வந்து கிளம்பி அம்மாச்சி நாங்கள் பசங்க எல்லாருமே வந்து கிளம்பி போயிட்டோம். அங்கே போனால் வந்து பார்த்திங்கன்னா மாலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் தமிழ் மூவி நம்ம மூவி பார்க்கறது மட்டும் அவ்வளோ க்ரௌடு. அந்த பிவிஆருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பாருங்களேன், உங்களுக்கே பார்த்தாலே வந்து தெரியும். ஃபுல்லாகவே வந்து எவ்வளோ எம்டியாக பூட்டி இருக்குது எல்லா ஸ்டோரும். ஆனால் தேட்டர் மட்டும் ஓப்பனில் இருந்தது. சூப்பராக வந்து போயாச்சுங்க. தம்பிகளை மட்டும் விட மாட்டேன்ட்டாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து பேசி எப்படியோ உள்ளே போயாச்சு. சூப்பராக இருந்ததுங்க. அந்த சிக்கா அது, அதுக்கப்புறம் மோனிகா பாட்டுன்ட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சூப்பராக இருந்தது மூவி. அதுக்கப்புறமா வந்து சரின்ட்டு பாப்கார்ன் எல்லாமே பிரேக்கு இன்டர்வெல்லில் போய்ட்டு ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மூவியும் நல்லபடியாக பார்த்தாச்சு. சூப்பராக இருந்துச்சு. தருண் வந்து தூங்குறான் எந்திரிக்கிறான் அந்த மாதிரி, என்ன இயர்லி மார்னிங் இல்லையா, ஸோ அதனால். அதுக்கப்புறம் சூப்பராக மூவி பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபி தான் வந்து போட்டு கொடுத்தேன். ஏன்னா அங்கே வந்து பாப்கார்னும் பர்கரும் வந்து சாப்பிட்டாங்க. பீஸா பர்கர் அதுக்கப்புறம் அதெல்லாமே நான் எதுவும் சாப்பிடல. அதுக்கப்புறமா இஞ்சி டீ தான் வந்து சரி போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சரி நம்ம ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு 9:15 வீட்டுக்கு வந்துட்டோம்.
சரி ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் பண்ணலாம் அப்படின்ட்டு வாக்கிங் வந்து பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் லாஸ்க்கு நல்லா வந்து 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃப்ரூட்ஸு அப்புறம் நட்ஸ் எல்லாம் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். என்ன எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா 5 பாதாம் வறுத்ததுங்க, வறுக்கணும் இல்லாட்டினா ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா வந்து 5 பிஸ்தா, ஒரு பேரிக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து தர்பூசணி பழம்லாம் வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக நான் வந்து எடுத்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் காலைல டீ போட்டது அது மட்டும் நான் இருந்தது, சாப்பிட்ட தட்டு அதெல்லாமே பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் குளித்து ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி வந்து தலை குளிச்சிட்டேன், அதுக்காக தான். ஏன்னா ஆடி வெள்ளி இல்லையா, அதுக்காக கடைசி வெள்ளி காலைல வந்து மேல் மட்டும் குளிச்சுட்டு போயிருந்தேன். ஸோ அதனால் வந்து தலை நல்லா குளித்து ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து கூழ் தான் வந்து கிட்ட போகிறேன். 5 வெள்ளியுமே நல்லா பிரசாதம் வச்சு சூப்பராக படைச்சு சாமிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எப்பவும் போல ஒரு பாத்திரத்துல வந்து கேப்ப மாவை போட்டு நம்ம கரைச்சி அதுக்கப்புறம் அடுப்புல வச்சுக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி நல்லா கெட்டி பதத்துல பபிள்ஸ் மாதிரி வரும், நல்லா பல கலர் ஜாய் வரும். அவ்வளவுதான். இன்னைக்கு நான் தண்டியாவே கிண்டிட்டேன் நல்லா. அதுக்கப்புறம் வந்து ஆற வைக்கிறதுக்கு மேல ஆடை விழுகாம இருக்கிறதுக்காக வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் ஆறிடும். ஆறதுக்கப்புறம் தயிர் உப்பு போட்டு நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்க போறோம். அதுக்கப்புறம் செம்புல வந்து சாமிக்கு கூழ் வந்து ஊற்றி வைக்கிறதுக்காக அதுல வந்து மஞ்சள் போட்டெல்லாம் வச்சு ரொம்ப மங்களகரமாக வந்து கூழ் வந்து அரைச்சி அதில் ஊற்றி மாடியில் இருக்க ரூமுக்கு தான் எடுத்துகிட்டு போனேன். அங்கே தானே சாமி ரூம் இருக்கு இல்லையா. ஸோ ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்ததுங்க. நல்லா வந்து ஊதுபத்தி சூடெல்லாம் காமிச்சு, சிலைகள் நம்ம வீட்டில் நிறையா இருக்கும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது எல்லாமே எடுத்து தொடச்சி அது பண்ணுறதுக்கே டைம் எடுத்துரும் நமக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூலாயுதத்தில் ஒரு எலுமிச்சம்பழத்தையும் வந்து குங்குமம் வச்சு குத்தி வச்சாச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வீடு கோயில் மாதிரியே இருக்குங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நல்லா ஊதுபத்தி சூடெல்லாம் காமிச்சிட்டாச்சா சூப்பராக வச்சு இங்கே பாருங்களேன், நல்லா சூப்பராக வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க. மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. 4 வாரம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கூழ் வச்சு படைத்தேன். அந்த இடையில வந்து அந்த சுமங்கலி பூஜை அன்றைக்கி மட்டும் பாயசம் வச்சு படைத்தேன். மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து கூழில் வந்து கொஞ்சம் சாதம் இருந்தது, அதையும் போட்டு கரைச்சி அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் கொஞ்சம் வந்து பொருள் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ வீட்டுக்கு அதை தான் வந்து எடுத்து வாங்கிட்டு வந்துட்டு. இங்கே பாருங்களேன், மழை வந்து இந்த இடம் அப்படியே குப்பை ஆகிக்கிட்டே இருக்குங்க. கழுவ வந்து ஆகிட்டே இருக்குது, மழை அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கவும். சரி அதுக்கப்புறம் மிஷின்லையும் துணியை போட்டு விட்டுறலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அள்ளிட்டு போய் வந்து போட்டு விட்டுட்டேன். நான் வந்து குயிக் வாஷில் தான் போட்டிருந்தேன். அப்படின்னும் போது கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஆயிடுச்சு துணி மிஷினில். ஸோ இதை எல்லாமே எடுத்து ரூம்குள்ளேயே காய போட்டேன். இன்றைக்கி வந்து அந்தளவுக்குலாம் வெயில் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து டக்குன்னு திருப்பி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் வந்து விரித்து விட்டாச்சு. நல்லா ஃபேனை போட்டு விட்டுட்டேன். பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி கம்முன்னு தான் வந்து மானம் வந்து கிடக்குது. ஸோ அதனால தான் வந்து கீழே அப்புறம் இறங்கி வந்துட்டு ஒரு கிளாஸ் நல்லா தண்ணி வந்து குடிக்கிறேன். வெயிட் லாஸ்க்கு நிறைய தண்ணி குடிங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து லஞ்ச் வந்து இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ ஏன்னா இன்றைக்கி சொன்னேன் இல்லையா ரொம்ப வேலைகள் இருந்தது. ஸோ அதான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்ம மணத்துச்சுங்க. பச்சை பட்டாணியும் பன்னீரும் போட்டு கிரேவி தான். ஸோ நிறைய தடவை இந்த ஒரு ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் ஷேர் பண்ணலை. அதுக்கப்புறமா முழுமையாக கோதுமையில் பண்ண சப்பாத்தி அதுவும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்களேன், மேலே அப்போ பன்னீரை கொஞ்சம் துருவி வந்து சேர்த்துருக்குறாங்க. கொத்தமல்லி தலையும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். எவ்வளோ வேர்த்து வடைஞ்சு நிற்கிறாருன்னு பாருங்கள், செம்ம வேக்காடுங்க. இந்த ஹல்திராம்ஸில் உள்ள லச்சா பராத்தா இதுதான். அதை போட்டுட்டு பாருங்களேன், ஹோல் வீட்டு பிரெட்டுன்னு போட்டுட்டு. ஸோ அதுதான் அது 2 அப்படியே சும்மா கிறிஸ்பியாக டோஸ்ட் பண்ணியிருக்கோம், எந்த ஆயிலுமே போடாமல். வெள்ளரிக்காய் அதுக்கப்புறமா பன்னீர் நிறைய பச்சை பட்டாணி உள்ள மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். சூப்பராக வந்து மதியம் சுற்றி ஹஸ்பண்ட் செஞ்சு கொடுக்க சாப்பிட்டாச்சு. அப்புறம் அம்மாச்சிக்கும் பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் வந்து கையோடு மாத்திரத்தெல்லாம் வந்து கழுவி போட்டு வேலையை முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து டிவியில் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் நடந்த அந்த திருவிழா மாதிரி வந்து ஜிதமில் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த ஷோ ஓடிட்டு இருந்தது, அதை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 3 மணிக்கு இந்த மாமன் மூவி பார்க்கணுன்னே வந்து வச்சுட்டு இருந்தேன். அதையும் சூப்பராக வந்து மூவி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் எல்லாருமே தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து அவனுக்கு டியூஷன் டைம் ஆகிடுச்சு, அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு சரின்னு ஈவினிங்கில் அம்மாச்சிக்கும் மாமாக்கும் காஃபியும் போட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் கவனும் டியூஷன்லேருந்து வந்தான். நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு டாக்டர் கிளினிக் இருக்குன்னு சொன்னேன்ல, அங்கே வந்து கொடி ஏற்றிருந்தாங்க, கொடி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே வீடியோலாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் நேரம் இருந்தோங்க. அப்புறம் சரி ஒரு ரவுண்டு நல்லா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் நாங்கள் பிள்ளைங்க வந்து கிளம்பியாச்சு. அப்படியே பாலும் வந்து வாங்கிட்டு வந்துடலான்ட்டு. இது அப்பப்போ வந்து இந்த மாதிரிங்க அந்த ஏரியாவே ஒரு 5-6 ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், எங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப.
ஸோ போயிட்டு வந்துட்டு ஒரு ரவுண்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு டின்னர் தான் எடுத்துக்கிறேன். 6:30 to 7 எடுத்துடணும். பன்னீர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க. மதியம் வந்து பன்னீர் அதிகமாக எடுக்கலை, பச்சை பட்டாணி நிறைய எடுத்து பன்னீர் கம்மியாக எடுத்துருந்தேன். ஸோ இப்போ வந்து பன்னீர் நல்லா எடுத்துட்டு மதியம் கிண்ண கூழ் வந்து எனக்கு எடுத்து வச்சுருந்தேன். ஒரு பெரிய கப்பு நிறையா நல்லா கெட்டியாக தான் எடுத்து சூப்பராக வந்து நான் டின்னர் முடிச்சிட்டேன். அப்புறம் வந்து எல்லாருக்குமே வந்து ஸோ இது இருக்கு இல்லையா, சப்பாத்தி இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் தோசை மாவு இருந்தது, அதெல்லாம் ஊற்றி பன்னீர் வச்சு கொடுத்தாச்சு டின்னரு. அப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் விலக்கி போட்டுட்டு தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். நார்மலான தண்ணி தாங்க. இன்னைக்கு டேவை வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், see you. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.